ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பொடுகு தொல்லை இருக்குங்க. இந்த பொடுகு தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால ஏர் ஃபாலும் அதிகமாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம இயற்கையான முறையில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவை வழங்குவோர் மீஷோ ஆப். வீட்டில் இருந்தபடியே இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் மாதம் 10,000 அதற்கு மேற்பட்டும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஆப்குள்ள வந்ததும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான கலெக்ஷன்ஸும் இருக்கு. அதில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். லைக் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அது மாதிரி எந்த சோஷியல் மீடியா வேணா யூஸ் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அவங்க வீட்டு அட்ரஸ்க்கே நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். இதுக்காக நீங்கள் டெலிவரி பண்ண போகிறதும் கிடையாது, இல்லை எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பண்ண போகிறது கிடையாது. பட் உங்களுக்கு அதில் ஏர்னிங்ஸ் வந்து இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட ரேட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் வேணுமோ அதை நீங்களே வந்து டிசைட் பண்ணிட்டு அவங்களுக்காக நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து அவங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இந்த ஆப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹோம் மேக்கர்ஸ் அவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பொடுகு சரி செய்யக்கூடிய ஹேர் ஆயில் தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். பொடுகு பிரச்சனை எதனால் ஏற்படுதுன்னா தலையில் வரக்கூடிய நோய் தொற்று, அந்த கிருமி தொற்றுனால தாங்க நமக்கு பொடுகு பிரச்சனை ஏற்படுது. பொடுகு வந்தாலே தலையில் அரிப்பு அதிகமாக இருக்கும், முடி கொட்டுறது அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வெள்ளை வெள்ளையாக துகள்கள்லாம் கொட்டுற மாதிரி கூட இருக்குங்க. இது வந்து சாதாரணமாக நம்ம தலையை சரியாக பராமரிக்கலனாலும் இது மாதிரி ஏற்படும். இல்லை பொடுகு இருக்கிறவங்களுடைய சீப்பு, டவல் யூஸ் பண்ணாலும் நமக்கு ஏற்படுங்க. அதை சரி செய்யக்கூடிய இயற்கையான முறையில், பாரம்பரிய முறையில் நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோங்க. ரெடி பண்ணுறதுக்காக நான் 200 ml தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேங்க. நான் சொல்கிற அளவுகள் 200 mlக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை பாருங்கள், இப்படி சேர்த்து பிடிச்சா ஒரு கைப்பிடி வரணும், கைக்குள்ளே அடங்குது பாருங்கள். இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நான் அலசிட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துருக்கேங்க. கருவேப்பிலை பூச்சிலாம் இல்லாமல் நல்லா சுத்தமான கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் சொல்லுவாங்க இல்லைங்களா, சின்ன வெங்காயம், அந்த வெங்காயத்தை நான் கல்லில் போட்டு இடித்து வச்சுருக்கேங்க. இது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா ரொம்பவே அரைப்பட்டுடும், அந்த சாறுலாம் நமக்கு வேஸ்ட் ஆகிடும். அதனால் இடிக்கிற கல்லில் போட்டு நான் இடித்து வச்சுருக்கேன். 20 சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன், அதாவது 20 சின்ன வெங்காயம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவே நல்லதுங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இந்த எண்ணெய்க்கு நமக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவு தாங்க. இப்போ எண்ணெய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா எண்ணெயை சேர்த்து விட்டுக்கோங்க. நான் இந்த 200 ml எண்ணெயை நான் இதில் சேர்த்துறேன். நான் தேங்காய் எண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். கடாயில் சேர்த்து விட்ட தேங்காய் எண்ணெய் இப்போ ஓரளவுக்கு நல்லா சூடாக இருக்குங்க, ரொம்ப நல்லா சூடாகக்கூடாது. இப்போ நம்ம வெந்தயம் சேர்த்து விட்டுடலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இந்த வெந்தயம் எதுக்காக இந்த ஹேர் ஆயிலில் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சியை நல்லா தூண்டுங்க, பொடுகும் சீக்கிரமாக சரியாயிடும், தலைக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்குங்க. அதுக்காக தான் இந்த வெந்தயத்தை சேர்க்குறோம். இந்த வெந்தயத்தை நான் எண்ணெயில் சேர்த்து விட்டுறேன். வெந்தயம் நல்லா கலர் மாறணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், வெந்தயம் இப்போ நல்லா கலர் மாறிட்டு வருது. இந்த சமயத்தில் நாம் கருவேப்பிலையை சேர்த்து விட்டுடலாங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்க்குறேங்க. பாருங்கள், ஒரு கைப்பிடி தான், அந்த அளவுக்கு தான் சேர்க்குறேன், அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த கருவேப்பிலை இதில் சேர்த்துடலாம். சேர்க்கும் பொழுது கொஞ்சம் தூரமாக நின்றுட்டு சேருங்க, சடசடன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த கருவேப்பிலை எதுக்காக சேர்க்குறோன்னா முடி கொட்டுறதை நிறுத்துங்க, முடி நல்லா ஃபாஸ்ட்டாக வளர செய்யும். அதுக்காக தான் இந்த கருவேப்பிலையை சேர்க்குறோம். நான் இந்த கருவேப்பிலையை சேர்த்து விட்டுறேன். கருவேப்பிலையோட நிறமும் மாறணுங்க, நல்ல கலர் மாறி வரணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே எண்ணெயில் இறங்கும். எண்ணெயில் சேர்த்து விட்ட கருவேப்பிலை பாருங்கள், நிறம் மாறிடுச்சு. இப்போ நாம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாங்க. கல்லில் இடித்து வச்ச சின்ன வெங்காயம் தான் இது. உங்கள்கிட்ட அம்மி இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் இடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த சாறு பாருங்கள் நல்லா வெளிப்பட்டுருக்குது. இது நல்லாவே எண்ணெயில் இறங்கும். பொடுகுக்கு முக்கியமாக சரி செய்யக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் தாங்க. இந்த சின்ன வெங்காயத்துடைய சாறு எல்லாமே எண்ணெயில் இறங்கிட்டு அந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது சீக்கிரமாக பொடுகு சரியாயிடும், முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகிடுங்க. பொடுகுனால தாங்க நமக்கு முடி கொட்டுறது அதிகமாக இருக்கும். அந்த பொடுகு சரி செஞ்சுட்டாலே நமக்கு முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகிடும், முடி நல்லா அடர்த்தியாக வளரும் செய்யுங்க. இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஈரப்பதம் இருக்கனால சடசடன் வெடிக்க ஆரம்பிக்கும். நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் நல்லா நிறம் மாறணுங்க, அந்த அளவுக்கு எண்ணெயில் வேக விடணும். எண்ணெயில் சேர்த்து விட்ட வெங்காயம் பாருங்கள் இப்போ நல்லாவே நிறம் மாறிடுச்சு. இப்போ நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. எண்ணெய் நல்லா சூடு ஆறணும். ஆறினதுக்கப்புறமா என்ன செய்யறதுன்னு பார்ப்போம். ரெடி பண்ண ஹேர் ஆயிலை நான் 1/2 மணி நேரம் ஆற விட்டுட்டேங்க.
இதை ஆற விடுறதுக்காக மட்டும் நான் 1/2 மணி நேரம் வைக்கலைங்க. அதில் சேர்த்து விட்ட பொருட்கள் எல்லாமே எண்ணெயில் நல்லா ஊறணும். ஊறினா தான் அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே எண்ணெயில் இறங்கும். அதுக்காக தான் நான் 1/2 மணி நேரம் விட்டுட்டேன். இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டுறதுக்காக நான் சில்வர் கிண்ணம் தாங்க எடுத்திருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் கிண்ணம் எடுத்திருக்கேன். அது மேலே இந்த மாதிரி ஒரு வடிகட்டி போட்டிருக்காங்க. இந்த வடிகட்டிலே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வடிகட்டலாம். ஆனால் அதில் இருக்கிற சின்ன சின்ன துகள்கள், அந்த திப்பி எல்லாமே எண்ணெயில் போயிடும். அதனால நான் ஒயிட் காட்டன் கிளாத்தை அது மேலே போட்டுக்கிறேன். சின்ன சின்ன திப்பி கூட எண்ணெயில் இறங்காமல் எண்ணெய் நல்லா சுத்தமாக நமக்கு வடிஞ்சிரும். அதுக்காக தான் இந்த துணியை நான் போடுறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் அதில் அள்ளி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக தள்ளி விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு சேர்த்த பொருட்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஓரமாக கொஞ்சம் தள்ளி விட்டுடலாம். அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டேங்க. இப்போ அதில் இருக்கிற திப்பியும் நான் சேர்த்துட்டேன். இதை அப்படியே துணியை சேர்த்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை நம்ம நல்லா பிழிஞ்சு விட்டுடலாங்க. இதில் நிறைய எண்ணெய் பிடிச்சிருக்கோம், அந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே. அது பாருங்கள், இப்படி நம்ம புளிய சொல்ல இதுலேருந்து எண்ணெய் நல்லாவே வடிய ஆரம்பிச்சிரும். எவ்வளவு எண்ணெய் வடியுது பாருங்கள். நல்லா இதை பிழிஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி துணியை நல்லா முறுக்கி முறுக்கி கை வச்சு அழுத்தி பிழிஞ்சிங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே வெளியேறும். பாருங்கள், இதில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே நான் பிழிஞ்சு எடுத்துட்டேங்க. இந்த திப்பியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. நல்லா தலையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு தலையை உதறி விட்டிங்கன்னா இந்த திப்பி எல்லாமே நல்லா கொட்டிடுங்க. மீதி கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறத நீங்கள் சீயக்காய் இல்லை ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். ஏன்னா இதுலேயும் அந்த எண்ணெய் நல்லாவே ஊறி இருக்கும். அதை ஒரு தடவை தேய்ச்சிட்டு நீங்கள் குளிச்சிக்கலாம். அதனால் நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், எண்ணெயோட நிறம் மாறி இருக்குது. நம்ம சேர்த்த பொருட்களுடைய சத்துக்கள் எல்லாமே எண்ணெயில் இறங்கியிருக்குது. எண்ணெயோட நிறம் பாருங்கள், ஒரு மாதிரி பழுப்பு கலரில் மாறி இருக்குது பாருங்கள். இந்த கலரில் தான் இந்த எண்ணெய் இருக்குங்க. இந்த மாதிரி ஹேர் ஆயில் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பொடுகுக்கு தேய்ச்சிங்கன்னா பொடுகும் சரியாயிடும், முடி கொட்டுறதும் சரியாயிடும், முடி வளர்ச்சியும் நல்லா தூண்டுங்க. முடி நல்லா வேகமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கான ஹேர் ஆயில் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பொடுகை சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக கருகருன்னு வளருங்க. சீக்கிரமாகவே வளரும். இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 3 நாட்கள் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. வாரத்தில் 3 நாட்கள் இந்த எண்ணெயை தலையில் நல்லா தளர தடவிடணுங்க. தடவுனதுக்கப்புறம் இந்த விரல் நுனிகள், உங்களுடைய 2 கைகளில் இருக்கக்கூடிய இந்த 2 விரல் நுனிகளை வச்சு ஒவ்வொரு முடியுடைய மயிர்கால்களும் நல்லா மசாஜ் பண்ணி விடணும். ஒரு 5 நிமிஷம் உங்களுடைய தலைமுடியை நீங்கள் இந்த விரல் நுனிகளை பயன்படுத்தி நல்லா அந்த மயிர்கால்களை நல்லா மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பொடுகும் சீக்கிரம் சரியாயிடும், முடி வளர்ச்சியும் தூண்டும், முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகிடுங்க. இதை வாரத்தில் 3 நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு வீட்டில் அரைச்ச சீயக்காய் பொடி இருந்ததுன்னா நீங்கள் அதை போட்டு தலையை அலசிக்கலாம். அப்படியும் இல்லைனா ஷாம்பு, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் சீயக்காய் பொடி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. அதனால் வீட்டில் அரைச்ச சீயக்காய் பொடியை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து 1 மாதம் நீங்கள் தலையில் தடவிட்டு தலையை ஷாம்பூவில் ஷேக்காக போட்டு கசக்கிட்டு வந்தீங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய பொடுகு கண்டிப்பாக சரியாயிடுங்க. முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகிடும், முடி வளர்ச்சியும் தூண்டும். 1 மாதம் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் 1 மாதத்தில் பொடுகு சரியான உடனே ஸ்டாப் பண்ணிடாதீங்க. குறைஞ்சது 3 மாதம் வரைக்கும் தடவுனீங்கன்னா உங்களுக்கு பொடுகு பிரச்சனையே வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொடுகு, ஏர்ஃபால் இரண்டையுமே இயற்கையான முறையில் எப்படி சரி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. மீஷோ ஆப் பற்றின டீட்டெயில்ஸை வீடியோவோட ஸ்டார்டிங்கில் என் பையன் சொல்லியிருப்பார், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதம் 10,000 மேல் சம்பாதிக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. இந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.